ஷோரூம் எப்படி இருக்குது பாருங்கள். எம்டியாக இருக்கிறதே அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா கண்ணா பண்ணு எல்லாம் வச்சு வைக்காமல். இங்கே பாருங்க, இந்த கார் தான் நான் பார்த்தேன். கரெக்ட், இதில் தான் உட்காந்தேன் 3 years பிஃபோர் ஆர் சம்திங். இதுதான் இந்த அல்டிமேட். இப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வெளியில் இருக்கிறதும் அதுதான், எல்லாமே ரோல்ஸ் ராய்ஸ் தான். இந்த சைடு எல்லாமே ரோல்ஸ் ராய்ஸ். செம்ம கெத்துது. ஒயிட்லேயே இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே. உள்ளே உட்கார முடியுமான்னு தெரில, நான் சும்மா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. நைஸ். இதெல்லாம் என்னென்ன பட்டன்லாம் எனக்கு தெரியலங்க, ஆனால் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எனக்கே தெரில இதெல்லாம் வந்து எடுக்க முடியுமான்னுலாம். அதான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு உட்காந்து பார்த்துட்டுங்களா. வாங்க நீங்களும் உட்காருங்க என் கூட. செம சீட்டிங். இதெல்லாம் சொல்லணுமாங்க உங்களுக்கு, வேறு லெவலுங்க இதெல்லாம். இதோட ப்ரைஸ் டேக்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. இது வந்து இப்படி திறக்கிறது, காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்ம வேறு லெவல் வெஹிக்கிள். இதுதான் அல்டிமேட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் கெப்பாசிட்டி. செம்ம ஸ்பேஷியஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிஸ்னஸ் கிளாஸ் இப்படி தான் இருக்கணும். அந்த ஆல்ஃபா ரோமியோலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் அப்படி போய்டும். இங்கே வேறுங்க, இது 1 லாக் பண்ணிட்டு திரும்ப விட்டு அதுவே லாக் பண்ணிக்கும். சாரி, அந்த மாதிரி அதுவே நல்லா டைட் சீல் பண்ணிக்கும். இது பேக் சைடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. அது சில காரில் வந்து பேக் ஃபினிஷிங் நல்லா பண்ண மாட்டாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் நல்லா டீட்டெயிலாக பண்ணுவாங்க, பேக்கில் வந்து விட்றாங்க, நினைக்கிறேன் விட்றாங்க. ஓகே, சம்திங் லைக் தட்னு. பட் பேக் தான் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். சரி, அந்த கூப்பி காட்டிடுறேன் உங்களுக்கு. வாங்க, ஆஃபீஸ் எப்படி பார்த்தீங்களா, சேல்ஸ் ஆஃபீஸ்னால் இது. சரி, இது முடிச்சிடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அங்கே பாருங்கள், அதையும் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 230 இன்ச்சஸ் வரும். சாரி, இன்ச்சஸ் தானே, இன்ச்சஸ். ஆமாம், அந்த கார் சொல்கிறேன். 230 இன்ச்சஸ் வரும் லென்த்து சொல்கிறேன். இதுவும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. இங்கே பாருங்கள், 220 இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும். அது இது ரிம் பாருங்கள், என்ன டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் பாருங்கள். இது of course the back. Please do not touch. Please ask for assistance. கிளாஸ் தான் இது. ரேட்டை காட்டுறோம் பாருங்கள். லோகோ ஃப்ரண்ட் ஃபேஷியா. Of course, everybody want to know the price here. இங்கே பாருங்க, 449,000 USD. ஜெர்மன் மேனுஃபேக்சரிங், ஜெர்மன் இன்ஜினியரிங், இன்ஜின் மட்டும். இது ஒரு அல்டிமேட் போலக்குது. அந்த காரை விட இந்த கார் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் போலக்குதான். ஓகேங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னோடய கார் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கோம். நான் அதையும் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். இது என்னன்னு தெரியலையே, பென்ட்லியோட தான், பென்ட்லியோட ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன். இது கிட்டக்க போவேன்னா அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், அது ஹெட்லைட் எப்படி இருக்கும். சாரி, இந்த பேக் லைட் எப்படி இருக்கும் பாருங்கள்.
சரி, நான் இங்கே கிளம்புறேன். ஒய்ஃப் வேறு கால் பண்ணிட்டாங்க. சரிங்கன்னு பாருங்கள், ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே பென்ட்லி தான். வெளியில் அடி வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் பென்ட்லி அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் கலந்து. அது வந்து ஃபோர்ட் கம்பெனி. அந்த ஆட்டோ சென்டர் வந்து, அந்த ஆட்டோ பில்டிங் வந்து ஃபோர்டோடது. நான் அப்படியே வெளில போயிட்டு அப்படியே காட்டுறேன். சரி, ஒரே ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? தேவையில்ல விடுங்க, அப்படியே வந்து காட்டுறேன். இந்த கார் தாங்க அல்டிமேட் இருக்கிறதுலே. பேர்லாம் தெரில, அதெல்லாம் ஓட்டல, பேர்லாம் ஓட்ட மாட்டாங்க. இருங்க, கிளம்புறோம். ஓகே, லெட்ஸ் புஷ் அண்ட் கோ. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ரோல்ஸ் அண்ட் ராய்ஸ், ராக் அண்ட் ரோல் ஃபுல்லு. இங்கே நைட்லேயும் இப்படி தாங்க இருக்கும். அதெல்லாம் அங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. ஒயிட் ரோசஸ் நம்ம ஊரில் இருக்கான்னு தெரில ஒயிட் ரோசஸ்லாம். பட்டு இங்கே வந்து பியூட்டிஃபிகேஷனுக்காகவே கொஞ்சம் ஜீன் மாடிஃபை பண்ணி வைப்பாங்க. ஒயிட் கலர், அந்த கலர், இந்த கலர்னு வச்சு திணிப்பாங்க. பட் ஜஸ்ட் ஃபார் லுக் இல்லைங்களா, அதெல்லாம் வேணும். பாருங்கள், ரோல்ஸ் ராய்ஸ் அண்ட் மோட்டார் கார் வெஸ்ட்லேக். ரோல்ஸ் ராய்ஸ் ஹியர். பென்ட்லி அப்படியே வாக் பண்ணி போகிறேன். நான் ஹிண்டாய் சர்வீஸை விட்டுருக்கேன். நான் அப்படியே அங்கே அது வரைக்கும் போகிறேன், அது வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கேட்டலாக் எஸ்யூவி. இது வந்து டாப் மோஸ்ட். இங்கெல்லாம் பிரசிடென்ட் பீப்புளெலாம் இதுதான் சம்டைம் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பிரசிடெண்ட்டுக்குன்னு வேறு கார் இருக்குங்க. பட் இது வந்து கொஞ்சம் வேறு லெவல். இது பர்சனலாக கூட யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். நான் 3 இயர்ஸ் முன்னாடி வந்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த இடத்துல தான். இந்த இடத்துல வந்து ஐ திங்க் இந்த மாதிரி இடம் தான். இங்கே தான் வந்து மெக்லரன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். அது வந்து இங்கேயே 1 மில்லியன் அந்த காரே. என்னென்ன இருக்குது பாருங்கள் இந்த சென்டரில். பென்ட்லி, மேசராடி, அல்ஃபா-ரோமியோ, மெக்லரன். நான் சொன்னேன்ல மெக்லரன் இருக்குது பாருங்கள் சார். கீழே சர்வீஸ் மெக்லரன் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நான் பேசினேன் உங்கள்கிட்ட. இதுதான் இத்தனை காரோட அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருப்பாங்கன்னு பாருங்கள் அந்த சர்வீஸ் பண்ணுறவங்கலாம். ஏன்னா ஒரு பார்ட்ஸுமே திறக்கிறதே கஷ்டம். நம்ம ஆர்டினரி மெக்கானிக்லாம் திறக்கிறதே, கை வைக்க எப்படி திறக்கிறதே தெரியாது இன்ஜினை. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் வெல் ட்ரெயின்டு. அதுக்கு தகுந்த மாதிரி காசு பே பண்ணணும் அந்த மெக்கானிக்கெலாம். ஆல்ரைட், என்னோடய கார் ரெடியாக இருக்கும். எனக்கு நேரம் வாங்கிட்டு. இது வந்து சாண்டாஃபே. இது பார்த்தீங்கன்னா சாண்டாஃபே. இது புதுசாக வந்திருக்கு, 2019 தான். இது டூசான். இது டூசான் வந்து சின்னது, இது கொஞ்சம் ஹார்ஸ் பவர் அதிகம். சாண்டாஃபே இஸ் ரிலையபிள் கார் ஹியர். சாண்டாஃபேன்னு சொன்னாடா பீப்புள் லைக் டு பை இன் ஹுண்டாய். பாருங்க, டிவி பாருங்கள், மலை ஹில்ஸோட செம ஏரியாங்க அது. கலிஃபோர்னியாவிலே இந்த அர்வைன்னு ஒரு நல்ல இடம் இருக்குது. அப்புறம் வந்து 1000 Oaks, வெஸ்ட்லேக் வில்லேஜ், சாண்டியாகோ நல்லாயிருக்கும். எல்லையெல்லாம் ரொம்ப க்ரைம் அங்கே. அஸ்யூனோ க்ரைம் அண்ட் பொல்யூஷன், பாப்புலேஷன் நிறையா இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ, கொஞ்சம் நல்லாயிருக்கு. BMW காருக்கு வருது, எலக்ட்ரிக் கார்லாம். சும்மா என்கொயரி பண்ண வராங்களா சேல்ஸ்க்கு? ஓகே, கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் த வீடியோ.